எஸ். இன்னொரு ஒரு லாஸ் வந்து பஞ்சாப் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சேடான ஒரு விஷயம்தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பிவிகேஎஸ் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் வந்துச்சு. ஸோ சேப்பாக்கில் ஆடினாங்க. இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான நல்லா வந்து போன மேட்ச் வந்து நல்லாவே சூப்பராக பேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இந்த இன்டென்ட்னு சொல்லியிருந்தாலும் இன்டென்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. சிஎஸ்கேக்கு வந்து ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சுச்சு. ஸோ அஃபிஷியலி வந்து இன்னைக்கு வெளியே இருக்காங்க. ஸோ அந்த நெட் ரன் ரேட்டு அதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டெக்னிக்கல் வைஸ். ஸோ அதுவுமே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு பேலன்ஸ் ஒரு 4 மேட்சஸ் இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மேட்ச்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம டீம்ல இருந்து ஷைக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. இன்னைக்கு இவங்களோட காம்போ வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் 2 பேருமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான். பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. பிபிகேஎஸ் பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி வந்து ஷைக் ரஷீத். ஸோ ஷைக் ரஷீத் என்னதான் ஒரு 4 and 6 அடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஹி வில் இம்ப்ரூவ். அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஸோ ஆயுஷ் மாத்ரே ஒரு 6 balls 7. ஸோ 2 பேருமே வந்து பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஷாம் கரன் இருந்தார். ஷாம் கரன் செம்மையான நாக்குங்க, செம்ம நாக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ அதை பற்றி பேசுவோம். ஸோ அங்கேருந்து அடுத்தது ஜடேஜா. ஸோ கிளியராக இருந்துச்சு இன்னைக்கு சிஎஸ்கேவோட வந்து இன்டென்ட் வந்து கிளியராக இருந்துச்சு. ஸோ நான் பால் ஒன்லேருந்து அடிக்க தான் போகிறேன். ஸோ வந்து எனக்கு தேவைப்படுறப்ப அடிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ செம்மையாக பண்ணாங்க. ரவீந்திர ஜடேஜா குயிக்காக ஒரு 4 fours அடித்தார். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்ததுமே டேக் ஆன் பண்ணார். ஹர்தீப் பிரார் வந்தார். ஸோ வந்ததுமே வந்து ஒரு 4 boundary. ஸோ அங்கிட்டு வந்து ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டும் போச்சு. அங்கே ஒரு கீப்பருக்கு ஒரு கேட்ச், செம்ம கேட்ச் அது ஜாஸ் இங்கிலீஷ்லேருந்து. ஸோ ஷாம் கரன் அண்ட் டிவால் பிரீஸ் இங்கே தாங்க பிடிச்சாங்க மேட்சை சிஎஸ்கே. சரியான மொமெண்டமான செம்ம மொமெண்டம்னு சொல்லுவேன். டிவால் பிரிவிஸும் ஷாம் கரனும். ஸோ ஷாம் கரன்ஸ் மேலே வந்து ஒரு பிளைண்டர் ஆடினாருங்க. ஷாம் கரன் யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவான்ட்டு. ஏன் அவர் நம்பர் 3 வராரு, ஏன் அவர் நம்பர் 3 ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவர் செம்மையாக ஆடி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு இந்த ஹங்கரி இருந்துச்சு எனக்கு சொல்லணும். ஏன்னா வந்து செம்மையான ஒரு நாக்கு. டெவால் பிரிவிஸும் இவங்களும் வந்து எஸ்பெஷலி ஒரு 30 balls வந்து 50 runs பார்ட்னர்ஷிப். ஸோ செம்மையான ஒரு நாக்கு. ஷாம் கரன் எல்லா பவுலர்ஸுமே டேக் ஆன் பண்ணார். 9 fours 4 6 கிட்டத்தட்ட 187 ஸ்ட்ரைக் ரேட்லங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே எஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபேன்ஸே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நாக்கு ஆடுவான்னு. செம்மையான நாக்கு. டெவால் பிரிவிஸ் ஒரு சைடு வந்து நல்லா தேவைப்படுறப்ப டேக் ஆன் பண்ணார். 26 balls 32. ஸோ போன மேட்ச் மாதிரி இன்னும் பூமா இல்லை. ஸோ இருந்தாலுமே 2 4 ஒரு 6 123 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனார். ஸோ அவர் விக்கெட்டுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பால் ஓமர்ஸாய் வந்து போட்டு போல்டு எடுத்தார். ஸோ அங்கே சிவம் துபை வந்தார். சிவம் துபை வந்து கம்ப்ளீட்லி ஃபார்ம் அவுட்டுங்க இந்த ஐபிஎல் சீசன். ஸோ என்னதான் அவர்கிட்ட வந்து அந்த எல்எஸ்சி மேட்ச்லேருந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே அவர் வந்து இன்னும் ஸ்டில் இதுதான் இருக்கார். ஸோ அங்கேருந்து அவரும் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். எம்எஸ் தோனி வந்தார். எம்எஸ் தோனிக்கு வந்ததுமே சகால் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு 6 விட்டார் எம்எஸ் தோனி. 4 balls 11. ஸோ அவருமே பால் 1 தான் ஸ்ட்ரைக் பண்ண பார்த்தாரு. தீபகோடா வந்து அவரால் இன்னும் பண்ண முடியல. ஸோ சகால் வந்து 20 over வந்து பஞ்சாப் வந்து செம்மையாக கொண்டு போனாங்க. 19th over வந்து சரியான மேட்ச். 4 விக்கெட்டுங்க, ஹேட்ரிக் எடுத்தார். ஸோ யுஸ்வி வந்து செம்மையான ஒரு இம்பாக்டாக இருந்தார். ஸோ அங்கே தான் மொமெண்டத்தை விட்டாங்க. ஸோ 20 over கொஞ்சம் ஒரு 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட்டு 190 அடிச்சிருந்தாங்க. ஸோ சரி செம்ம குட் டோட்டல் தான் எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சரியான குட் டோட்டல். ஸோ யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 191 என்ற டார்கெட்டோட பஞ்சாப் கிங்ஸ் இறங்கினாங்க. பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிமன் சிங். நம்ம என்ன அங்கே எதிர்பார்த்தோமோ அது ஆப்போசிட்டாக இங்கே இருந்துச்சு. செம்ம ஸ்டார்ட் 2 பேர்த்துலேருந்துமே சூப்பராக ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரியான் சாரியா வந்து கலையில் ஒரு பவுன்சர் போட்டு எடுத்தார் எம்எஸ் தோனி. ஸோ சூப்பரான ஒரு அது ஒரு பவுன்சரு. ஸோ அது பவுன்சர் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. இருந்தாலுமே அவர் 5 4 23 runs. ஸோ பிரப்சிமன் சிங் வந்து ஒரு சைடு சூப்பராக ஆட்டிருந்தார். பிரப்சிமன் சிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயரும் சூப்பரான ஒரு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 79 பார்ட்னர்ஷிப். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரோட எக்ஸ்ட்ரானரி ஒரு மேட்ச் இன்னிங்ஸ்னால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் கேட்ச் விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ்பெஷலி பத்திரனா வந்து ஒஸ்ட் ஃபீல்டிங். பத்திரனா சிவம் துபே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட் ஃபீல்டிங் தான் சொல்லணும். ஒரு அந்த கேட்ச் எடுத்து பிடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கேட்சை. ஸோ அங்கேயே மேட்ச் டேரன் ஆயிருக்கும். பட் விட்டுட்டாங்க. பேட் லக். அடுத்தது வந்து பிரச்சனை சிங்க 100 அகமது வந்து ஸ்லாகில் அடிக்க வச்சு ஒரு விக்கெட்டு. ஸோ நேகல் விதரா வந்தார். ஸோ நேகல் விதரா வந்து ஒரு குட்டி ஒரு 4.
பத்திரனாவோட பவுலிங்ல எக்ஸ்ட்ராடனரி ஒரு ரவீந்திரன் ஜடேஜா கேட்ச், செம்ம கேட்ச், ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்துச்சு. ஸோ அந்த சச்சின் சிங் செம்மையா சொல்ல வேணும், செம்மையா ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போனாரு, சின்ன கேமியோனாலும். அப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் வந்தாரு, ஸ்டோர்லேருந்து ஒரு 4. ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் ஸ்டெல்லே அண்ட் மார்க்கோ யாங்சன். ஸோ செம்மையா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். எங்கள் மொமெண்டம் கண்டினியூ வச்சுட்டே இருந்தாங்க, ஸ்டேயே செய்கிறோம் பிரச்சனை. ஸோ கேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து எங்கே விட்டு போச்சுன்னா, எஸ்பெஷலி அந்த 19th ஓவர் சிஎஸ்கே ஆன பேட்டிங் பண்ண 19th ஓவர் அண்ட் வந்து பத்திரனாவோட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சொல்லுவேன். பத்திரனா வந்து அவர்கிட்ட பவுலிங் போடாமல் இருந்தால் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா சூப்பராக வந்து மற்றவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் அடி வாங்கினாலும் மிட் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் இருந்தாலுமே மேட்ச் ஆனில் தான் இருந்தாங்க சிஎஸ்கே. பட் அங்கேருந்து மொமெண்டம் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நேத்தன் எல்லிஸ் ஆட வச்சா நல்லாயிருக்கும். ஸோ பத்திரனா அவருக்கு நல்ல பிளேயர் தான், பட் ஃபார்மில் இல்லை. ஸோ நான் கடைசி ஒரு ஓவர் வந்து நல்லா யார்க்கர் நெயில் பண்ணார், பட் நோ யூஸ், மேட்ச் அங்கேயே போயிடுச்சு எப்பயோ. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச், இன்னும் 4 மேட்சஸ் இருக்குது. 4 மேட்சஸ் என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க ஷாம் கரண்ட் வந்து. ஸோ ஹோப் கொடுத்துருக்கேன் ஷாம் கரண்ட், டெவால் ப்ரிவிஸ். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர், ஓகே. பட் சிவம் துபை வந்து நாட் இன் குட் ஃபார்ம். ஸோ அவரை பார்க்கணும். கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், தீபக் ஊடாக் பல்லா. பட் ஃப்ரண்ட் ஆஃப் த டாப் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ரெண்டு பேரையும் வச்சு ஆட பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஸோ பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் பாய் ஃப்ரம் த கிரிக்கெட் வேறமா. தேங்க்யூ, பை பாய். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், ஒரு சூப்பரான வந்து மேஜிக் கேட்ச் பிடிச்சாரு டெவால் ப்ரிவிஸ். ஸோ அதையும் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ.